அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேங்கிங் வேலையில இருக்கிற ஒரு நபரோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது வங்கித்துறைக்கு எந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது தான் ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் தனுசு லக்னம். லக்னத்திலே சந்திரன் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் இடத்துல குரு ராகு, 10ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய் நினைக்கிறேன், 5ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் ஜாதக அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்துல லக்னம் சுக்கிரனாலையும் சந்திரனாலையும் ஒளி பொருந்திய சந்திரனாலையும் நல்ல நிலையில சுபத்துவமாக தான் இருக்குது. லக்னாதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாக தான் இருக்கிறாரு. தனிச்சு 4ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருந்தால் உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அங்கே ராகும் இருக்கிறது பெரிய பாதிப்பு இல்லை. அதே ராகு நெருங்கிறியும் கூடாது. 13 டிகிரிக்குள்ளே நெருங்கிட்டாருன்னா லக்னாதிபதிங்கிற முறையில் குரு பாதிப்பு ஏற்படுத்துவார். இந்த இடத்துல ராகு 19 டிகிரி, குரு 4 டிகிரி. அப்போ லக்னாதிபதியும் பாதிக்கப்படலை. 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது நல்லது. ஏன்னா அதிக சுபத்துவமாக கேந்திராதிபத்திய தோஷத்தை குரு கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி கொஞ்சம் அவரோட வலிமையை குறைக்கிறது நல்ல அமைப்பு தான். அதே நேரத்தில் குரு பாதிக்கப்படலை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகப்படி 10ஆம் வீட்டோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால இவருக்கு வங்கித்துறை கை கொடுத்துடுச்சுங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் 10ஆம் வீட்டோட குரு தொடர்பில் இருக்கும்போது குருவின் தொழில்களான வங்கி தொழில், அதுக்கப்புறம் வட்டிக்கு விடுறது, பணத்தை வட்டிக்கு விடுறதுன்னா அந்த கந்து வட்டி மாதிரி விடுறதுன்னா அது சனியோட காரகத்துவமாக போயிடும். லோக்கலாக கந்து வட்டி விடுறதுலாம் சனியோட காரகத்துவம். இது பெரிய நிதி நிறுவனங்கள் நடத்தி பெர்சன்டேஜ் கணக்கில், அதாவது 1%, 2% அந்த மாதிரி அதிகப்படியான பணங்களை வட்டிக்கு விடுறது இன்ட்ரெஸ்டோட வட்டிக்கு விடுறது குருவுடைய தொழில்கள். பணம் புழங்குற எல்லா இடமும் குருவோட தொழில்கள் தான். நகைக்கடை குருவுடைய தொழில்கள் தான். தங்கத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறது, வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் குருவுடைய தொழில்களில் வரும். இதில் டீச்சிங்கும் குருவுடைய தொழிலில் தான் வரும். அதுக்கு 10ஆம் வீட்லையும் குரு இருந்து 2ஆம் வீட்டோடையும் தொடர்பில் இருக்கணும். 10-2 ஏன்னா 2 வாக்குஸ்தானம் இல்லையா. வாத்தியார்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப மெயின்ங்கிற அடிப்படையில் 2ஆம் இடத்தோடையும் குரு தொடர்பில் இருந்தாருன்னா அவங்களுக்கு டீச்சிங் லைன் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தல் துறை அமையும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டோட மட்டும்தான் தொடர்பில் இருக்கிற வழியே 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை தொடர்பில் இல்லை. அப்படிங்கிறதுனால பேங்கிங் செக்டாரில் இவரோட வேலை அமைஞ்சிருந்திருக்கு. தசாபுத்தி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா ராகு தசை தான் நடப்பில் இருந்திருக்குது. பெருசாக நெகட்டிவான இடத்துல ராகு இல்லை. 4ஆம் வீட்டில் இருந்திருந்தா கூட அவர் குருவோட வீட்டில் வீடு கொடுத்தவன் ஆட்சிங்கிற வலிமையில தான் இருக்காரு. செவ்வாய் சனி இந்த மாதிரி பாவிகள் தொடர்பு இல்லாமல் தான் இருக்கிறாரு. ராகு தசை ஓரளவு நல்லாவே நடந்திருக்குது. அடுத்து வர்ற குரு திசையும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. லக்னாதிபதி தசை, ராசி அதிபதி தசை, 4ஆம் வீட்டில் ஆட்சிங்கிற நல்ல வலுவில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் ராகுவோடைய ரொம்ப கடுமையாக இணைஞ்சி இல்லாமல் இருக்கிறது இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். குரு திசை நல்ல விதத்தில் தான் போகுங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வங்கித்துறை அமையுங்க. இதுக்கு இன்னும் நுணுக்கமான விஷயம் எப்படி பார்க்கணும்னா அந்த குரு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த துறையில் 10ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டுள்ள அந்த குரு வேலையை, வங்கி வேலையை கொடுத்த அந்த குரு எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ அதோட அளவை பொறுத்தும் நடக்கிற சாதகமான பாதகமான தசா புத்திகள் அடிப்படையிலையும் உங்கள் லக்னாதிபதியோட வலிமையின் அடிப்படையிலையும் தான் உங்களுக்கு எத்தனை சம்பளம் வாங்குவீங்க. 30,000 வாங்குவீங்களா, 40,000 வாங்குவீங்களா, இல்லை லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவீங்களா, உயர் பதவியில் இருப்பீங்களா, இல்லை சாதாரண கிளர்க்கு அதுலேயே தொடருவீங்களா, வேற இடத்துல போய் மறுபடி தசாபுத்திகள் மாறும்போது நல்ல நிலைமையில முன்னேறக்கூடிய அமைப்புகள் இருக்குதா, இல்லை அதே பேங்க்ல அதே கிளர்க்காவே கண்டினியூ பண்ற மாதிரி அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கறத நான் சொன்ன இந்த வலுவையும் சேர்த்து பார்த்து தான் முடிவு பண்ணணும். பொதுவாக 10ஆம் வீட்டோட தொடர்புல குரு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வங்கி பணி அமையும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.